என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா 147 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 264 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் அப் சைடு தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கால் சைடு தான் வந்து போறதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா இருக்கு, புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பீரியில நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் மந்த் நடந்த வீக்லி எக்ஸ்பீரி எல்லாத்துலயுமே புட் ஆப்ஷன் 0 ஆயிருக்கு, கால் ஆப்ஷன் 0 ஆகல. அதனால இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரியில கால் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும், புட் ஆப்ஷன் தான் 0 ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் புட் ஆப்ஷன் தான் 0 ஆயிருக்கு தெரியுங்களா. 51,000க்கான புட் ஆப்ஷன் 0 ஆயிருக்கு, கால் ஆப்ஷன் 0 ஆகல தெரியுங்களா. அதே மாதிரி 51,500க்கான புட் ஆப்ஷன் 0 ஆயிருக்கு, கால் ஆப்ஷன் 1,300 ரூபாய் இருக்கு. 52,000க்கான கால் ஆப்ஷன் பாருங்க 0 ஆகல, ஆனா புட் ஆப்ஷன் 0 ஆயிருக்கு. ஓகேங்களா. இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா கால் சைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் மீண்டும் மீண்டும் மேலதான் போகும். அதான் நான் திரும்ப சொல்றேன். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பீரிங்கிறதுனால மீண்டும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு, டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். இருந்தாலும் இந்த 23,800 வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று சொன்ன லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாத்திரலாம். 23,600 கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 125 ரூபாய், அதாவது 158 ரூபாயும் 125 ரூபாயிலும் பை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல்ல திரும்பி 140 ரூபாயிலே மார்க்கெட் திரும்பிடுச்சு. இருந்தாலும் நம்ம 158 சப்போர்ட் எடுத்திருக்கோம் தெரியுங்களா. சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் 52,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் 265 ரூபாய் பை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா நல்லா ஃபாலோ ஆகி 130 ரூபாய், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டா எடுத்திருக்கான். 130 ரூபாய் வாங்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 500 வரை கொண்டு போயிருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நல்ல மூவ்மெண்ட், அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இறங்கி திருப்பி ஏறுவான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸோ நாளைக்கு 23,800ம் 23,750ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 23,900ம் 24,000 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதை பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஃபிப் லெவல் காமிச்சிடறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரா லெவலுக்கான ஃபிப் லெவல் காமிச்சிடறேன். ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக நம்ம ஃபிப் லெவல் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுங்களா. ஸோ இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ் 23,800 தெரியுதுங்களா. 1.618 அங்கதான் மார்க்கெட் 2 டைம் இன்னைக்கு மார்க்கெட் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா தெரியுங்களா. பெரிய வித்தியாசம் இல்ல. 23,800 1.618ங்கிற ஃபிப் லெவல் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா கீழே வரும். வந்தா 23,650 வருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அடுத்த லோ. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலதான் போகும். அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும் 24,000 தான் அடுத்த லெவல். ஓகேங்களா. 24,100 தான் அடுத்த லெவல் போகும். இதை பிரேக் பண்ணா கீழே வருவான். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலதான் போறதுக்கான 24,000 போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 52,400 52,500 நல்ல சப்போர்ட்டா இன்னைக்கு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு 53,000 போயிருக்கான், போயிட்டு கீழே வர்றான். 52,400ம் நல்லா சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபிப் லெவல் காமிச்சிடுறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணி வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக நம்ம ஃபிப் லெவல் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுங்களா. ஸோ இந்த லெவல் தெரியுங்களா 52,400 தெரியுங்களா. கரெக்டா 1.618 நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் தான் மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கு எடுத்திருக்கான் தெரியுங்களா. ஸோ 1.618 லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிப் லெவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும் ஃபிப் லெவலை. ஓகேங்களா. ஸோ 52,400 மேஜர் சப்போர்ட். அதுக்கும் கீழே போனாதான் ஃபர்தரா 52,000 வருவான் தெரியுங்களா. 51,900 52,000 வச்சுக்கோங்க. இந்த லெவல் வந்து திரும்பறத வாய்ப்பு இருக்கு.
மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த லெவல் 52,400 கீழே போனாதான் டவுன். கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் அப்ல தான் இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் 53,100. ஸோ 53,000 மேல போறதுக்கான மீண்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 23,800ல கிட்டத்தட்ட 73 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. கால் சைடு 43 லட்சம் கான்ட்ராக்ட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து வித்தியாசம் இருக்கிறதால 23,800 நல்லா சப்போர்ட்டா இருக்கும். இவ்வளவு அதான் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 23,900ல பாருங்க கிட்டத்தட்ட 70 லட்சம் கான்ட்ராக்ட். அப்போ 23,900ம் உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணா 24,000 போகலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் திருப்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வாட்ச் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம என்எஸ்சி வெப்சைட்லயே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. ஓகேங்களா? இது நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா தெரியும். நான் காமிச்சிடறேன். நிப்டி 27 ஜூனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்எஸ்சி வெப்சைட்ல அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். 23,900லையும் 24,000லையும் பாருங்க எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 24,000ல பாருங்க 5 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 20 இந்த இடம் 294. ஓகேங்களா? 23,800ல கிட்டத்தட்ட 2,94,000 கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கும் கீழே போனா 23,700 போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 லட்சம் கான்ட்ராக்ட்ங்கிறது அதிகப்படியான கான்ட்ராக்ட் தான். அது 23,800ம் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி 23,900 24,000 பாருங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் கான்ட்ராக்ட் 2.25 லட்சம் இங்க 5 லட்சம் கான்ட்ராக்ட். அப்போ 24,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஓகேங்களா? ஸோ அதனால நிப்டியை பொறுத்தவரைக்கும் 23,800க்கான கால் ஆப்ஷனும் 24,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 23,800க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட். இன்னைக்கு 46 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? 46 ரூபாயில வாங்கி மார்க்கெட் 150 ரூபாய் போயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 82 ரூபாய். ஓகேங்களா? 82 ரூபாயும் 70 ரூபாயிலையும் மேஜர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்ல எந்த லெவல்ல வேணா மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதை வாட்ச் பண்ணிக்க. 102 ரூபாய் 154 அடுத்த டார்கெட்டா இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் 250 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 82 ருபீஸ் 70 ருபீஸ் வாங்கினா கிட்டத்தட்ட 250 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துக்கங்க. அதே மாதிரி 24,000க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கால சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ புட் சைடு மார்க்கெட் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் 23,800 கீழே போனா மட்டும் செல் பண்ணுங்க. அதுக்கு மேல இருக்க வரைக்கும் புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். அது கீழே போனாதான் செல். 23,800 கீழே போனா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ஆகும். இல்லாட்டி மார்க்கெட் டவுன் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பார்த்தலாம். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா இது 3rd ஜூலைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் 53,000ல கால் ரைட்டர்ஸும் 52,500 தான் புட் ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிற பொறுத்த மார்க்கெட் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப் ட்ரெண்ட் இருக்கிறதால நம்ம சொன்ன மாதிரி 52,400 500லாம் அடுத்தடுத்து மேஜர் லெவலா இருக்கும். ட்ரிபிள் லெவல் அங்கதான் இருக்கிறதால அந்த லெவல் வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் உடைச்சாதான் ஃபர்தரா மார்க்கெட் 1000 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டியுடைய 52,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து 494 447 அடுத்தடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்ததுன்னா 300 ரூபாய் 297 300 ரூபாய் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். இங்க வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த 447 400 இந்த லெவல்லே மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. அதை நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம 53,000 புட் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. தெரியுங்களா? ஸோ புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் எப்பவுமே டவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? ட்ரெண்டே இல்ல. மார்க்கெட் கீழே கீழே தான் போறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்க புட் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டிக்கானதை பார்த்தலாம்.
பேங்க் நிஃப்டிக்கு காமிச்சற பாருங்க. ஸோ 3 ஜூலைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 53,000த்துல 1,19,000 கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? ஸோ 53,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும்போது அதையும் உடைச்சதுன்னா ஃபர்தரா பாருங்க அது எங்கேயுமே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ 53,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இங்க மார்க்கெட் திரும்பும் அப்படின்னா அங்க போட்டு வைப்பாங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால புட் சைடு வந்து கீழே எங்கேயுமே அதிகப்படியே போடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா 72,000 எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 52,500ல தெரியுங்க. ஸோ 52,500 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அங்கதான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உடைச்சா ஃபர்தரா கீழே போகும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 53,000 மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதையும் உடைச்சா மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்எஸ்சி வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கு. நம்ம சொன்ன இந்த சென்சிபிள்லயும் சேமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வேரியேஷன்ஸ் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் 0 ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் பிரீமியம் 0 ஆகல. நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி எக்ஸ்பைரியில புட் ஆப்ஷன் பிரீமியம் 0 ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் 0 ஆகல. அதனால நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நிஃப்டியை பொறுத்தவரை 23,800க்கு கீழே போனா மட்டும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 23,800 கீழே போகாத வரைக்கும் புட் ஆப்ஷனை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் 52,400க்கு கீழே போனா மட்டும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 52,400க்கு கீழே போகாத வரைக்கும் நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.